ராதா ஏம்மா நீங்க ரெண்டு பேரும் லவ் பண்றீங்களா? லவ் பண்றோம்னு சொல்றதை விட லைக் பண்றோம்னு சொல்லலாம். இந்த வயசுல ஒரு ஆணும் பெண்ணும் லைக் பண்ணா அதுக்கு பேர் தான் லவ். எதுக்கா இப்படி வீணா சண்டை சச்சரவு கஷ்டப்படுறீங்க? ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? கல்யாணமா? ஆமா. என்னால இன்னும் அந்த வார்த்தையை கூட நினைச்சு பார்க்க முடியல சார். அதுவும் எங்க அம்மா கிட்ட கேட்டேன்னா என்ன கொன்னே போட்டுடுவாங்க. ஐயோ, உங்க அம்மா என்ன பெரிய ராட்சசியா? நோ நோ, அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அப்ப அப்பாவுக்கு யாரு? உங்க அப்பாவம்மா. முதல்ல எங்க அம்மா கிட்ட எங்க அப்பா யாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் சார். இது வரைக்கும் அப்பாங்கிற வார்த்தையோ அந்த உறவோ தெரியாம வளர்ந்துட்டு. சீ 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 சீ, அப்பா யாருன்னு தெரியலன்னா அசிங்கமாச்சேம்மா. நேரா உங்க அம்மாட்ட போய் கேளு. கல்யாண டாபிக்க ஓபன் பண்ணு. முரளி உனக்கு கிடைக்கணும்னா நீதான் முயற்சி பண்ணணும். அம்மா அம்மா அம்மா, என்ன எங்க போயிருந்த? முரளிய பார்க்க போயிருந்தேன். என்ன சொன்ன? யார் கேட்டு போன? என்னால அடிபட்டு கிடக்குறாரே, அதுக்காகத்தான் பார்க்க போயிருந்தேன். இதுக்கு யாரையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. என்னடி வாய் ரொம்ப நீளுது? முளைச்சு 3 இலை விடல, அதுக்குள்ள காதலா? நீ ஆளை வச்சு அவரை அடிச்ச, அதனால என் மனசுல அனுதாபம் வந்துருச்சு. இதுக்கு பேர் காதல்னா? ஆமா, காதல் தான். அம்மா, நான் முரளியை கல்யாணம் பண்ணிக்க போறேன். கல்யாணமா? அடி கழுத, யாரு உனக்கு இப்படி பேச கத்து கொடுத்தது? சஞ்சீவி சார். உங்க அம்மா கிட்ட பர்மிஷன் கேளு. அம்மா கொடுக்க மறுத்தா அப்பா கிட்ட கேளுன்னாரு. சொல்லு, எங்க அப்பா யாரு? நான் அவர்கிட்ட பர்மிஷன் கேட்கணும். உங்க அப்பா, உங்க அப்பா, உங்க அப்பா. நீ என்ன அடிக்கல, எங்க அப்பா அடிச்ச. எங்க அப்பா யாருன்னு கேட்டதுக்காக அடிச்ச. உண்மையை நீ சொல்லித்தாகணும். எங்க அப்பா யாருன்னு சொல்லியே தீரணும். சொல்லு, எங்க அப்பா யாரு? எங்க அப்பா யாரு? ராதா, உங்க அப்பா யாருன்னு நீ கேட்ட கேள்விக்கு பதில் இந்த பசில்ல இருக்கு. இத போட்டு பாரு. இதுல உங்க அப்பா தெரியவாரு. ஏண்டா ஸ்கவுண்டல், நீ என்னமா போன் பண்ணிட்டு இருக்க? வேலை வெட்டி ஒண்ணு இல்லனாலும் இதுல ஒண்ணும் குறைச்சல்ல உனக்கு. நீ கெட்ட கெட்ட காதல் இருக்கேடா. இத பாரு, என் பொண்ணுக்கு போன் பண்ணேன்னு தெரிஞ்சது உன்னோட கையும் காலையும் வெட்டி. மேடம், நான் சஞ்சீவி, ராதா கிட்ட பேசணும். ஓஹா, ஐம் சாரி. ஹலோ, யாரு? சஞ்சீவிமா. அப்பா. ஓ, அம்மா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டியா? ஆமா, உன்னை போட்டு அடிச்சிருப்பாளே. டாடி, அது வந்து உனக்காகத்தாமா நான் இங்க இருக்கேன். இல்லன்னா உங்க அம்மா கண் பார்வையில இருந்து இந்த ஊரை விட்டு, ஏன் இந்த உலகத்தை விட்டே போயிருப்பேம்மா. அப்பா. ஏன் அழற? அழாதேம்மா. எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல டாடி. எனக்கு அப்பா கிடைச்ச சந்தோஷம் ஒரு பக்கம், அதே சமயம் அதனால அம்மாவுக்கு ஏற்பட்ட அதிர்ச்சி இன்னொரு பக்கம். ஒரே குழப்பமா இருக்கு டாடி. ராதா, உங்க அம்மா மனசு நோக வேண்டாம். உங்க அம்மாவுக்கு தெரியாம எப்படி முரளியை மீட் பண்றியோ அதே மாதிரி உன் டாடியை மீட் பண்ணுவியா? ஏன் டாடி, உரிமையோட என்ன வீட்டுக்கு வந்து பார்க்க மாட்டீங்களா? உடமையே உரிமையை உதறின அப்புறம் அங்க வரத்துக்கு என் தன்மான இடம் கொடுக்கலாமா? நீங்க அம்மாவை பத்தி தப்பு கணக்கு போடுறீங்க டாடி. இல்லம்மா,
18 வருஷத்துக்கு முன்னாடியே நான் போட்ட சரியான மனக்கணக்குமா. ஆமா, அம்மா பக்கத்துல இல்லையா? டாடி, அம்மா. ஆல் ரைட். ராதா, ஒரு முக்கியமான விஷயம். நான் தான் உங்க அப்பாங்கிறது முரளிக்கு இப்ப தெரிய வேண்டாம். ஏன்னா அவனுக்கு நான் வைக்க வேண்டிய டெஸ்ட் எல்லாம் இன்னும் முடியல. மறந்துடாத. பாய். பாய். என்னடி அப்பா கிட்ட கொஞ்சம் முடிச்சியா? இனிமே உனக்கு இந்த அம்மா தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அதான் அட்வைஸ் கொடுக்க அப்பா வந்துட்டாரு. ஏன் மம்மி இப்படி எல்லாம் பேசுற? பதினெட்டு வருஷமா உன்னை கண்ணுல வச்சு காப்பாத்தினே. இப்ப திடீர்னு முளைச்சு வந்துட்டாருல உங்க அப்பா. 10 நிமிஷத்துல மனசே மாத்திட்டாரு. இத பாராதா, உனக்கு நான் முக்கியமா இல்ல அந்த அப்பா முக்கியமான்னு என்கிட்ட மறைக்காம சொல்லு. 2 கண்ணுல எந்த கண்ணு முக்கியம்னு கேட்டா என்ன மம்மி சொல்றது? 2மே முக்கியம்தான். ஆமாண்டி, இப்ப நான் உன்னோட 2 கண்ணுலயும் இந்த அம்மா தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்ப திடீர்னு அப்பா கிடைச்ச உடனே போய் நீ அவர்கிட்டே போயிடு. எனக்கு யாரும் வேண்டாம், எல்லாரும் போயிடுங்க. மம்மி அழாத மம்மி, என்ன பாருமா, உன்னை விட்டு நான் போக மாட்டேமா. சத்தியமா நான் உன்னை விட்டு போக மாட்டேன். அழாதம்மா. அடலம்மா. அம்மா, நான் உன்னை கேட்டா கோச்சு மாட்டியே? என்னடாம்மா? நீங்க 2 பேரும் ஏம்மா பிரிஞ்சிருக்கீங்க? நாங்க ஏன் சேர்ந்தோம் கேள்வி? நல்ல விதி. அப்பதான் நாங்க ஏன் பிரிஞ்சோம் உனக்கு புரியும். எல்லாத்துக்கும் காரணம் உங்க தாத்தா. என்ன பொம்பளை மாட்டி வச்சுட்டு அந்த ஆளு நிம்மதியா போய் சேர்ந்துட்டாரு. பொண்ணா பிறந்த, ஆனா வளர்ந்த, சின்ன வயசுல MBA பாஸ் பண்ணிட்டேங்கிறதுக்காக ஆபீஸ் பொறுப்பு எல்லாம் என் தலையில கட்டிட்டாரு. போராட குறைக்கி தன்னோட ஃப்ரெண்டு குடும்பம் ரொம்ப நொடிச்சு போச்சு. வீட்டுக்கு மூத்த பிள்ளை, அதான் உங்க அப்பனை, அவரையும் என் தலையில கட்டார். நான் அப்பவே சொன்னேன் ராதா, இத பாருங்கப்பா, ஒரு அந்தஸ்து கொடுத்ததுக்கு அப்புறம் மாப்பிள்ளை ஆக்கணும்னு. உங்க தாத்தா புரியலையே. மாப்பிள்ளை ஆக்கினதுக்கு அப்புறம் அந்தஸ்து கொடுக்க பார்த்தாரு. உங்க அப்பாவுக்கு புத்தியும் கிடையாது, பொறுப்பும் கிடையாது. அவருக்கு ஒரு அந்தஸ்து கொடுத்து ஒரு நல்ல மதிப்புள்ள பெரிய மனுஷா மாத்தணும்னு நானே எவ்வளவு முயற்சி பண்ணேன். அதனோட விளைவுதான். ஏமா அர்ச்சனா, மாப்பிள்ளை எங்க காணோம்? மயிலாப்பூர் வீட்டு வாடகை வசூல் பண்ணிட்டு வாங்க நினைச்சேன், இது வரைக்கும் வரல. ரொம்ப நல்ல பையன், உங்ககிட்ட நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறான்ல. ஐயோ, நல்ல ஜோடியை சேர்த்து வச்சிட்டீங்களே. ரவிக்கு கேத்த புடவை, புடவைக்கு ஏத்த ரவிக்கான்னு சொல்லுவாங்களே, அப்படி சேர்த்து வச்சிட்டீங்களே. முதலாளி, இதுக்கு ரம்மின்னு யார் பேர் வச்சது? சும்மா இருங்க, எனக்கு பேசணும். நீங்க என்னத்த பெரிய ஜோடி பொருத்தம் பாத்தீங்கன்னு எனக்கு புரியல. ஏமா, அவரை நம்ம லெவலுக்கு ட்ரைனிங் பண்ணி வரதுக்குள்ள எனக்கு பைத்தியமே புடிச்சிரும் போல இருக்குப்பா. என்னமா நல்ல பையன், வெகுளி, எல்லாத்தையும் சகஜமா பழகுறான்னு சொல்றாங்களே. அப்ப அங்கதானே வம்பே இருக்குது. அவரோட வெகுளித்தனத்தை பயன்படுத்திக்கிட்டு இன்னைக்கு அவருக்கு கை கட்டுறவங்க நாளைக்கு ஒரு குழியை பறிச்சிருவாங்களே. முதலாளி, இதுக்கு ரம்மின்னு யார் பேர் வச்சது? என்னையா சும்மா ரம்மி கும்மின்னுட்டு. அப்பா, அவருக்கு ஒரு பெரிய கெட்ட பழக்கம் இருக்கு. உங்கள மாதிரி உண்டா ஆகான்னு புகழ்ந்துட்டா போறோம், உடனே உச்சி குழுந்துரும். எங்க ஏமாந்து நிக்க போறாரோ எனக்கு ரொம்ப பயமாவே இருக்கு. கவலைப்படாத, நான் யாருக்கிட்ட ஏமாற மாட்டேன். நீ சொன்ன மாதிரியே எல்லாரும் நிக்க வச்சு வாடகை வசூல் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்ப என்னமா சொல்றேன் மாப்பிள்ளை பத்தி? சரிப்பா, இப்படியே புத்திசாலித்தனமா இருந்தாருன்னா ரொம்ப சந்தோஷம். வேண்டாம், நீங்க சீட்டாடியே தோத்துருவீங்க. இங்க காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல. முதலாளி, இதுக்கு ரம்மின்னு யார் பேர் வச்சது? என்னது இவ்வளவு போடுறேன்? நீ நல்லா சாப்பிடணும், வெயில் அலையறதுல உடம்பு கெட்டு போயிடுமா. மேடம் வரேன். யார் வந்து மேடம்? வரேன். நிறைய சாப்பிடுங்க. யார் நீங்க? நான் உங்க மயிலாப்பூர் வீட்டுல ஒரு போர்ஷன்ல குடி இருக்கிறவன். உங்களை பார்த்து போலான்னு வந்தேன். உங்க வீட்டுக்காரர் வந்தப்ப நான் வீட்டுல இல்ல. எனக்கு 2 மாசமா வேலை இல்ல, அதனால வாடகை கொடுக்க முடியல. கம்பெனி திறந்தோன்னு நான் வாடகை கொடுத்துறேன். அதை உங்ககிட்ட நேர்ல சொல்லிட்டு போலான்னு வந்தேன். பரவாயில்ல, நீங்க போலாம். ரொம்ப நன்றிங்க. வணக்கம். கொடுத்தனுக்காரருக்கு இருக்க நாணயம் கூட வீட்டுக்காரருக்கு கிடையாது. அது ஒண்ணுமில்ல, பாவம் அவர் ஒய்ஃப் அவங்க கஷ்டத்தெல்லாம் சொன்னா எனக்கு பரிதாபமா இருந்தது. அதான் நான் வாடகை அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துட்டேன். உங்களை இழிச்ச உடனே அட்ஜஸ்ட் பண்ணிடுவீங்களே. சீச்சி, அப்படிலாம் ஒண்ணு இல்ல. உங்களுக்கு ஏதாவது பணம்? அது இந்த மோதிரத்தை, நம்ம கல்யாண மோதிரத்தையா? வேற மோதிரம் கிட்டேது. இத பாரு, ஆபத்துல அடுத்தவனுக்கு கொடுத்து உதவலைன்னா தங்கமும் தகரமும் ஒண்ணுதான். நீங்க குடுக்கலீங்க, அவனை கெடுக்குறீங்க. இன்னைக்கு கல்யாண மோதிரத்தை வித்தீங்க, நாளைக்கு வேணும்னா என்ன நீங்க யார்கிட்ட என்ன பேசுறது இல்லையா? Too much. அப்பா,
ஒரு தடவை இவர் ஏதாவது அசத்தனமா பண்ணிட்டு நிக்கும் போது நான் அவரை திட்டுறேன். அதை புரிஞ்சுக்காம நீங்க எங்கிட்டே குத்தம் கண்டுபிடிங்க. எல்லாம் என் தலையெழுத்து. மாப்பிள்ள, அர்ச்சனா கொஞ்சம் எமோஷனல் டைப். முதல்ல கத்துவா, அப்புறம் சரியா போயிடும். நீங்க நான் ஒண்ணும் ஃபீல் பண்ணல சார். நீ முதல்ல நம்ம வீட்டுக்கு வர எனக்கு எவ்வளவு சந்தோஷமா என்னால இருக்கு. உங்க வீட்டுல ரொம்ப நேரம் இருக்க முடியாது. சீக்கிரமா பீச்சுக்கு போகணும். நீ எங்க இங்க வந்த? என்ன அப்புறமா பாரு போ.